ஒரு நாள் சென்னை போயிட்டு பஸ்ஸில் வந்து வடசேரியில் இறங்கினேன். வடசேரியில் இறங்கின பொழுது நான் கடைசியாக இறங்குறேன். அந்த டிரைவரை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நாங்கள்லாம் தூங்கணும், நீங்கள் கண்முழிச்சு எங்களை கூட்டிகிட்டு பத்திரமா சேர்த்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு இந்த வார்த்தையை நான் உச்சரித்தேன். அவர் என்ன அப்படியே மேலையும் கீழையும் பார்த்தார். தேங்க்ஸ் சார், என்னை யாரும் இப்படி சொன்னதே இல்லை அப்படி. ஏன்னா நானும் டிரைவர் பாருங்க, நம்ம பல கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வருவோம், நம்ம பார்த்த எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்படின்னா அப்நார்மலா வருதுன்னு அர்த்தம். நம்ம எத்தனையோ மணிக்கணக்கான லட்சக்கணக்கான மைல்கள் நம்ம பயணித்து விட்டோம். ராத்திரியில எல்லாம் எப்படி வாரம்னு நமக்கே தெரியாது, நம்மெல்லாம் தூங்குறோம். அவர் கண் விழித்து ஓட்டி நம்மை பத்திரமாய் கொண்டு இறக்கி விடுகிற அவருக்கு நம்ம செய்கிற ஒரு நன்றி கடன் என்ன தெரியுமா? பாராட்டுதல். தேங்க்ஸ்ண்ணே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள்லாம் நல்லா தூங்கணும், நீங்க கண் விழிச்சு எங்களை பத்திரமா கொண்டு சேர்த்தீங்க பாருங்க, ரொம்ப நன்றிண்ணே. உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி நீங்க பழகி பாருங்க, அந்த நிமிஷத்தில் அவர்கள் உடலில் இருக்கின்ற களைப்புகளை அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? மறந்து விடுவார்கள். ஒரு இசை மீட்டுகிற ஒருவனாக இருக்கலாம், பாடுகின்ற ஒரு சகோதரனாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உதவி செய்கின்ற ஒருவராக இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு கத்துனாரை கூப்பிடுறோம், அவங்க வேலை செய்யறாங்க, நான் வேலை செய்தான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கப்பட, மனசார அவன் வேலை செய்திருக்கிறேன், தேங்க்ஸ் தம்பி, நல்லா செய்திருக்கிறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். இதை தேவ ஜனங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.